மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார். முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகளுடன் உடன்பிறப்பை வா என்ற தலைப்பில் தொடர்ந்து ஆலோசனைகளை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் இன்று சோழிங்கநல்லூர் மற்றும் ராயபுரம் சட்டப்பேரவை தொகுதி நிர்வாகிகளை அண்ணா அறிவாலயத்தில் அவர் சந்தித்து வருகிறார். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் நிர்வாகிகளுடன் 1-to-1 சந்திப்பை உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் தொடர்ந்து நடத்தி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் சோழிங்கநல்லூர் மற்றும் ராயபுரம் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதியினுடைய நிர்வாகிகளை அண்ணா அறிவாலயத்தில் வைத்து அந்த 1-to-1 நேரடியாக அந்த நிர்வாகிகளை எல்லாம் சந்தித்து கருத்துக்களை பெற்று வருகிறார். தேர்தலையொட்டி பல்வேறு கட்சிகள் முன்னெடுப்புகளை எல்லாம் எடுத்து வரக்கூடிய நிலையில தற்பொழுது திமுக தரப்பிலும் நிர்வாகிகளை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் இந்த உடன்பிறப்பை வா என்ற ஒரு நிகழ்வை முன்னெடுத்து வருகிறார்கள். கட்சி நிர்வாகிகளை மாவட்ட வாரியாகவும் அணி வாரியாகவும் முதலமைச்சரை நேரடியாக சந்தித்து இந்த நிர்வாகிகளுடன் அந்த கருத்துக்களை எல்லாம் கேட்டு பெற்று வருகிறார். முதலமைச்சர் முன்னிலையில் மூத்த நிர்வாகிகள் அடங்கிய அந்த குழு இடம்பெறக்கூடிய வகையில் அந்த நிர்வாகிகள் அந்த சந்திப்பு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முக்கியமாக இதுவரை 16 நாட்களில் 40க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை எல்லாம் முதலமைச்சர் சந்தித்து இருக்கிறார். இன்றைய தினம் 17வது நாளாக இந்த 1-to-1 ஆலோசனை கருத்து கேட்பு கூட்டம் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த சந்திப்பில் பல்வேறு விஷயங்கள் பேசப்படுகிறது. தேர்தல் பணிகள் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும் உள்கட்சி, அதாவது கட்சி உள் விவகாரங்கள், உள்கட்சி பிரச்சனைகள் ஏதேனும் அந்த பகுதியில் இருக்கிறதா, அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரினுடைய செயல்பாடுகள், நிர்வாகிகளினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, அந்த தொகுதியில் நம்முடைய கட்சியினுடைய பலம் எந்த வகையில் இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் பல்வேறு தரவுகளையும் கருத்துக்களையும் முதலமைச்சர் கேட்டு பெற்று வருகிறார். மேலும் திமுக 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி என்ற ஒரு இலக்கை நோக்கி அவர்கள் பயணம் செய்யக்கூடிய நிலையில் தேர்தலை முன்னிட்டு அவர்களினுடைய பணிகள் எப்படி இருக்க வேண்டும் என்றும் தலைமை தரப்பிலிருந்து நிர்வாகிகளுக்கு ஆலோசனையும் கூட வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஏற்கனவே 16 நாட்கள் 40க்கும் மேற்பட்ட தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை என்பது நடைபெற்று முடிந்திருக்கும் நிலையில் இன்று 17வது நாளாக 1-to-1 ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ராயபுரம், சோழிங்கநல்லூர் ஆகிய 2 தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அடுத்த மாதம், அதாவது செப்டம்பர் மாதத்துக்குள் அனைத்து தொகுதிகளிலும் 234 தொகுதிகளுடனான அந்த ஆலோசனை என்பது நிறைவு பெறும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி லதா. வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார்.